ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஏலகிரியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே வேகமாக எழுந்திரிச்சு சரி ஒரு வாக் போகலாம் அப்படின்னு வந்தால் ஒரே ஹெவி ஃபாக் இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ டீ குடிக்க வந்திருக்கோம். யாராவது இதே மாதிரி இதில் டிப் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க போற போக்க பார்த்தா கடையை காலி பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு. ஏன் உங்க கடை எந்த ரூட்ல காலி பண்ண முடியுமா? வேற ரூட்ல காலி பண்ண முடியாதா? எப்படி காலி பண்ணி கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. ஏய் எங்க தப்புல பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்புல பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் பல வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணதில்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் நான் போட போகிற ஃபர்ஸ்ட் vlogன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டுருவேன். இது லெட்ஸ் see. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, சரி ஏதாவது நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, அப்படியே நடந்து வந்தோம், எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தப்போ ஹோட்டல் தனிஷ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் ஹாய். அவங்க கீர்த்தி கிட்ட சொல்ல சொல்லியிருந்தாங்க, சொல்லியிருப்பாங்க போல. யாரும் தெரிஞ்சவங்க நாம யாரும் பக்கி வச்சுட்டு இருக்கோம். வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், ஆனால் ஹோட்டலில் வச்சுருந்தேன். நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக் தோசை ஆர்டர் பண்ணோம், மசால் தோசை ஆர்டர் பண்ணோம், பொங்கல் ஆர்டர் பண்ணோம், திருப்பி ஒரு முட்டை தோசை ஆர்டர் பண்ணோம். ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களோட பிளானே வந்து மார்னிங் வந்து போட்டிங் பண்ணோம்னா, இப்போ டைம் என்னன்னா ஒரு 9 o'clock இருக்குது. 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டல்லேருந்து எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஃபண்டேரா பார்க்குக்கு மட்டும்தான் வந்து 2 வீலர் இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, நேராக போட்டிங் வாங்க. அங்கிள் இது எவ்வளோ அங்கிள்? 300. 10 minutes தானா லைவ்? நம்ம உட்காந்தா இவ்வளோ பெரிய ஷீட்டா? A4 சைஸு இந்த சைஸ்லேயே வரைஞ்சி கொடு. A3 சைஸா? 300. யாரும் வேறு ரேண்டமாக யாரும் வரைஞ்சது இருக்கானா பிக்ஸு? இல்லை இதெல்லாமே வந்து சினிமா ஆர்டிஸ்டில் எங்களை மாதிரி பீப்புள்ஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. இதுதான் போட்டிங்கோட என்ட்ரன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து இங்கே 10 rupees போட்டிருக்காங்க, அடல்ட்டுக்கு வந்து 20 rupees. டைம்னால ரொம்ப கூட்டம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் இப்போ போட்டிங்க்கு புக் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரமே வந்து ரீச் அவுட் ஆகிடுங்க போட்டிங்க்கு மட்டும். ஏன்னா ரொம்ப கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணவே 1 hour ஆச்சு. ஹேமா ட்ரெஸ்ஸா யூடியூப் சேனல். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அது சொல்ல மாட்டிங்களே. ஃபைனலாக நம்ம வந்தாச்சு. பெடலிங் போட் நாங்கள் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா பெடலிங் போட் தான். 4 members போகிறோம். 200 rupees தான். இந்த போட் போயிட்டு அடுத்து வர போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ காய்ஸ் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்போதான் சேஃப்டி. போட்டில் ஏறிட்டோம். இதுதான் எங்களோட வியூவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அந்த கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க போட்டிங்க. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியா? ஆமாம், நான் வந்ததே இல்லை. கன்னியாகுமரியில் இந்த போட்டு போயிருக்கேன். என்ன கட் பண்ணுறாங்க?
கேம் மாத்துங்க. மாற்றிட்டேன். நம்ம இப்போ திரும்புகிறோம். நம்ம அந்த காரணம் போய் அப்படி வரணும். அதுக்கு சிரிக்கிறத பார்த்தா நமக்கே சிரிப்பு வருது. பிரேக் டான்ஸ் யார் யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரேக் டான்ஸு. பர் ஹெட்டுக்கு 80 rupees தான். ஆனால் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஏரியாவோட ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா கேளு. சோப்படாங்க ஏத்த விடும்ல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி. இதுதான் வந்து ஏலகிரியில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த பலாப்பழம். போட்டிங் முடிச்சுட்டு போட்டிங் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சர் பார்க் இருக்கும். அந்த நேச்சர் பார்க்குள்ளே போனீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 15 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 5 rupees தான். ஆனால் ரொம்ப உள்ளே எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபுல் க்ரீனரி அது மாதிரி தான் இருக்குது. நேச்சர் பார்க்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. மேபி நேச்சரை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அர்சான் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்லான்னு. 2 o'clock ஆச்சு டைமு. ஸோ சுட சுட பிரியாணி நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை. பார்சல் வாங்கிட்டோம். வந்து நாங்கள் பண்டேரா பார்க் போகலான்னு இருக்கோம். ரூமில் இருந்து வந்து இங்கே 3:15 வந்து பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3:15 கிளம்புற மாதிரி எல்லாமே செக் அவுட்டே ஆயாச்சு. செக் அவுட் ஆகிட்டு பண்டேரா பார்க் போயிட்டு பண்டேரா பார்க்லேருந்து 6:30 பஸ்ஸுன்னு சொன்னாங்க. ஸோ 6:30 பஸ்ஸை வந்து எப்படியாவது பிடிச்சி போயிடலான்னு இருக்கோம். ஸோ பண்டேரா பார்க்குக்கு என் கூட வாங்க. ஆக்சுவலி உள்ளே வந்துட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. கிங் காம்போ, என்ட்ரி, சூப்பர் காம்போ அப்படிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல இதில் என்ன சூஸ் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும்லாம். பட் நாங்கள் வந்து என்ட்ரி பேக்கேஜே சூஸ் பண்ணிட்டோம். தலையே சுத்துது. இப்படி இருந்துட்டு இப்படி வந்தா இப்படி வருது, இப்படி இருந்தா இப்படி வருது. எனக்கு ஐடியாவே இல்லை ஏலகிரியில் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னெலாம். இதுதாங்க வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் மங்கியா. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா காய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பேரட். பேர் என்ன? ராபிட் தான். ரொம்ப ஒரு மாதிரி ராபிட்டா இருக்குதுங்க. அவன் ராபிட்டை vlog எடுத்துட்டு இருக்கான். கைய கடிக்க போகுது. இதெல்லாம் நான் பார்க்கணும். அப்படியே விட்டுட்டு போகுது பாரு. என்ன ஒண்ணு கூட வர மாட்டேங்குது. ஓட்டு கூட தொலைக்காது. போட்டு
இந்த ஃபீலிங்ஸே சொல்லுது. அதை விட்டுறா நீ பேக்கு மட்டும் எடுத்துருக்க. வீடியோ வந்துச்சா? வீடியோ எடுக்காம விட்டுட்டேன்டா. நான் எடுத்துட்டேன் வீடியோ பிரபா. இதுல மேம் எடுத்துட்டியா? நீங்க அதை கேப்சர் பண்ணிட்டேன் நான். அல்லுறிட்டாங்கல்ல பிரபா. இங்கதான் இருக்கு, இங்கதான். இது வேற பார்க்குள்ளே தான் இந்த ஸ்டோர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது விசிட் பண்ணுங்கள். மினியேச்சர்ஸு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஒர்க் பிடிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இது விசிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிராஃப்ட்ஸ் ஒர்க்கில் பண்ணது, இந்த மாதிரி எல்லாம் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் இங்கே வந்து என்னென்னா ப்ரிட்டி காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ எதுவும் வாங்கலை. அப்படியே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஹாய் காய்ஸ், ஃபைனலி முடிஞ்சது. நாங்களும் செக் அவுட் ஆகிட்டோம். இதோட இந்த விலாகை நாங்கள் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். சரி, ஓகே. இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.